Good evening, students. இப்போ அடுத்ததா நான் பார்க்க போற டாபிக் the detective novel. Okay. Detective novel அந்த நாவல்ல அந்த டைட்டிலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ டிடெக்டிவ் கிரைம் த்ரில்லர் அப்படின்றது தான் இந்த டிடெக்டிவ் நாவல். இந்த டிடெக்டிவ் நாவல் டிடெக்டிவ் மூவி அப்படின்னா அதுக்கு சில ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ இருக்காது. அண்ட் அதுதான் இந்த டிடெக்டிவ் நாவல். அது ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லணும்னா ஒரு கிரைம், ஒரு கொலை இல்லைன்னா ஒரு கொலை நடந்திருக்கும். அண்ட் அதை வந்து டிடெக்டிவ் மேக்ஸிமம் டிடெக்டிவ் இல்லைன்னா வேற ஒரு ஹீரோ வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி மக்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகே, சம்டைம்ஸ் அந்த இது இப்போ கொல்லப்பள்ளி ஹீரோ மேல இருக்கும். ஹீரோ வந்து இப்போ யார் இதை பண்ணாங்க அப்படின்னு அந்த க்ளூ வச்சு அந்த இவனா இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு ட்விஸ்டோட இது முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா இவன் தான் கொலகாரனா இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு ட்விஸ்ட் வச்சு அப்படியே இப்போ இவன் இல்லை இவன் தான் கொலகாரன் அப்படின்னு நினைக்கும் போது அண்ட் அப்படியே ஆடியன்ஸ் ரீடர்ஸ்க்கு செம சர்ப்ரைஸ் ஆகும். இவன் தான் கொலகாரன் நினைக்கவே இல்லையே, ஆனா இவன் போய் கொலகாரனா இருக்கானே அப்படின்னு நினைக்கும் போது அது சர்ப்ரைஸ் தான் இருக்கும் அது. அண்ட் அதுதான் அந்த டிடெக்டிவ் மூவியா இருக்கட்டும், டிடெக்டிவ் நாவலா இருக்கட்டும், அதனுடைய சக்சஸே அதனால தான் இருக்கு. இவன் தான் கொலகாரன் அப்படின்னு யாருமே கெஸ் பண்ணாம அந்த மாதிரி அப்படியே கொண்டு போய் அண்ட் தென் டக்குன்னு இவன் தான் கொலகாரன் சொல்லும்போது செம சர்ப்ரைஸா இருக்கும் அது. அண்ட் அதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். So, for detective novel, the detective novel is one in which the story and plot are woven around an initial crime or murder, the secret of which is solved by an investigator or detective. He does it by a logical assembling and interpretation of evidence known as clues. Okay, so detective novel வந்து ஒரு கிரைம் வந்து நடந்திருக்கும். ஒரு கிரைம் மர்டர், இப்போ ஏதோ ஒரு இல்லீகலா ஏதோ ஒரு கிரைம் நடந்திருக்கும். அதை வந்து இன்வெஸ்டிகேட்டர் டிடெக்டிவ் வந்து கிடைச்சிருக்க க்ளூவை வச்சு அண்ட் அனலைஸ் பண்ணி அண்ட் கரெக்டா கண்டுபிடிப்பாரு. ஓகே, இந்த ஸ்டோரி லைன் பேஸ் பண்ணி எழுதுற நாவல் தான் டிடெக்டிவ் நாவல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிடெக்டிவ் நாவல்ல 5 ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ இருக்கிறது. அது என்ன அப்படின்னா சீமிங்லி பெர்ஃபெக்ட் கிரைம் இஸ் டன். ஓகே, இந்த கொலைகாரம் நல்லா கரெக்டா பிளான் பண்ணி ஒரு கொலையை வந்து கொலை இல்லைன்னா ஏதோ ஒரு கிரைம் வந்து பண்ணியிருப்பான். பிகாஸ் ஆஃப் டல் விட்டட்னஸ் ஆஃப் த அஃபிஷியல் இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டிஸ் லைக் போலீஸ், த கல்பிரண்ட் இஸ் நாட் ட்ரேஸ்டு. ஸோ போலீஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா கரெக்டா விசாரிக்காமதுனால கல்பிரண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. ஸோ அடுத்த feature or the detective ably supported by assistant launches and investigation. So police கண்டுபிடிக்க முடியாதனால ஒரு டிடெக்டிவ் வந்து சிபிஐ அந்த டிடெக்டிவ் வருவாரு. and several suspects are questioned and let off in a sensational denouement in which the detective crime he resolves the mystery and announces the apprehends the criminal. Okay, so நிறைய சஸ்பெக்ட்ஸ், இவன் கொலகாரனா இருக்கலாமா அப்படின்னு டிடெக்டிவ் வந்து ஃபுல்லா விசாரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அண்ட் கடைசியா அண்ட் யாருமே எதிர்பார்க்காத விதத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சு அண்ட் டிடெக்டிவ் வந்து இவன் தான் கிரிமினல் அப்படின்னு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டிடெக்டிவ் நாவல் இந்த பேட்டர்ன்ல தான் அமையும். இந்த கதை ஃபீச்சர்ல தான் எல்லா டிடெக்டிவ் நாவலும் எழுதப்பட்டிருக்கும். So it was Edgar Allan Poe who launched literary form with this with his story The Murders in the Rue Morgue in 1841. He followed it with Purloiner letter in 1845. Augustin Dupin was Poe's detective character. Okay, இந்த டிடெக்டிவ் நாவல் யார் ஃபர்ஸ்ட் எழுதினதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து எட்கர் ஆலன் போ 1841ல The Murders in the Rue Morgue அப்படின்ற நாவல் தான் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட இங்கிலீஷ் டிடெக்டிவ் நாவல். அது நல்ல சக்சஸ் கிடைச்சதுனால அண்ட் அவரே
Purloined, P-U-R-L-O-I-N-E-D. இந்த பர்லாய்ண்ட் லெட்டர் 1845 பப்ளிஷ் பண்றாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஐ மீன் அது ரெண்டுமே ஹியூஜ் சக்சஸ். இந்த ரெண்டுத்திலயுமே பாத்தீங்கன்னா அகஸ்டி டியூப்ளின் அப்படின்ற டிடெக்டிவ் கேரக்டர் தான் ரெண்டு நாவலையும் இருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப ஃபேமஸா ஒரு ஃபேமஸ் டிடெக்டிவ் அப்படின்னு அந்த கேரக்டருக்கு வந்து மக்கள் வந்து அந்த கேரக்டர் மக்கள் பாராட்டுறாங்க. ஸோ அகஸ்டி டியூப்ளின் AUS AUGUSTE Dupin DUPIN. Okay, so that's post detective character. About 20 years later, Emily Gaboria EMILE Gaboria GABORIAU. Okay, so இவங்க வந்து இப்போ பிரான்ஸ்ல வந்து நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரிஸ்லாம் இப்போ எழுதுறாங்க. அண்ட் எட்கர் அண்ட் போ இப்போ எழுதுன அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி இப்போ எழுதுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய டிடெக்டிவ் நாவல்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. In later 19th century, England Wilkie Collins perfected the full-length detective novel in the publication of Moonstone. So Wilkie Collins வந்து இன்னும் நிறைய டிடெக்டிவ் நாவல்லாம் எழுதியிருக்காரு. அண்ட் அவர் ஃபர்ஸ்ட் எழுதின மூன்ஸ்டோன் தான் ஒரு கரெக்டா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற ஒரு கிரேட்டஸ்ட் டிடெக்டிவ் நாவலா இருக்கு. 2 years earlier, he had published The Woman in White, which was more mystery than a detective novel. இந்த நாவலுக்கு முன்னாடி, அதாவது மூன்ஸ்டோன் காலின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி உமன் இன் ஒயிட் அப்படின்ற நாவலும் எழுதியிருக்காரு. பட் அதுலயும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் அதெல்லாம் இருக்கு. பட் அதை வந்து கரெக்டான டிடெக்டிவ் நாவல் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் டிடெக்டிவ் நாவலுக்கான ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு அது வந்து கவர் பண்ணுது. And then probably inspired by Wilkie Collins, his friend Charles Dickens wrote The Mystery of Edwin Drood. So காலின்ஸோட இன்ஸ்பிரேஷன்லாம் ஈவன் சார்ல்ஸ் டிக்கன்ஸும் ஒரு டிடெக்டிவ் நாவல் வந்து இப்போ எழுதினாரு. பட் அது வந்து பப்ளிஷ் ஆகல அது. ஓகே, ஸோ அது பேர் தான் மிஸ்ட்ரி ஆஃப் எட்வின் ட்ரூட். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபுல் அண்ட் டிடெக்டிவ் நாவல் அமெரிக்கா வாஸ் Anna Catherine Green's Leaven Worth Case published in 1878. ஸோ அதுக்கப்புறம் 1878ல கேத்ரின் கிரீன் அப்படின்ற அந்த நாவலிஸ்ட் வந்து த லீவன் ஒர்த் கேஸ் LEAVENWORTH த லீவன் ஒர்த் கேஸ் அப்படின்ற நாவல் பப்ளிஷ் பண்றாங்க. அது ஒரு ஹியூஜ் சக்சஸ். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட 1887ல த Sherlock Holmes series by Conan Doyle. Okay. 1887ல Sherlock Holmes அப்படின்ற அந்த டாபிக்ல நிறைய டிடெக்டிவ் நாவல் Conan Doyle CONAN Conan Doyle DOYLE. ஓகே, ஸோ அவரு ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ் வந்து பப்ளிஷ் பண்றாரு. அண்ட் அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ்ல 1887ல 1927 வரைக்கும் ஃபுல்லா நிறைய நாவல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் கேரக்டர் வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய ஃபேமஸா இருக்குது. ஓகே, அண்ட் இதே பாத்தீங்கன்னா Conan Doyle created greatest detective in English fiction, Sherlock Holmes, and the charming autobiographical character Dr. Watson. Okay, so Watson அப்படின்ற இன்னொரு கேரக்டர் பேஸ் பண்ணி அது ஒரு ரியல் கேரக்டர். பட் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஒரு இமேஜினரி கேரக்டர். பட் அவன் ரொம்ப செம இன்டெலிஜென்ட் அண்ட் எதுவா இருந்தாலும் அவனால இது பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுதான் இது இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ் கிரியேட் பண்ண ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட். அது ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண ஒரு கிரேட்டஸ்ட் இன்டெலிஜென்ட் டிடெக்டிவ் தான் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ். ஓகே, அண்ட் இன் மாடர்ன் டைம்ஸ் detective fiction has become very popular both in England and America. The 20th century began with the detective novels of Austin Freeman, Mason, and G.K. Chesterton. In his Innocence of Father Brown, Chesterton presented the immortal character Father Brown.
அண்ட் அதுக்கப்புறம் இங்கிலாந்துலயும் அமெரிக்காலையும் நிறைய ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்த பிறகு நிறைய டிடெக்டிவ் நாவல்ஸ்லாம் பப்ளிஷ் ஆச்சு. அதுல ஒரு நோட்டபிளான கிரேட்டஸ்ட் டிடெக்டிவ் நாவலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அகஸ்டின் ஃப்ரீமேன், மேசன் அண்ட் ஜி.கே. செஸ்டர்டன். ஸோ ஜி.கே. செஸ்டர்டன் ஒரு ப்ரோஸ் ரைட்டர் தெரியும். அது இவர் கிரேட்டஸ்ட் டிடெக்டிவ் நாவலிஸ்ட் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. த இன்னசென்ஸ் ஆஃப் ஃபாதர் ப்ரௌன், செஸ்டர்டன் எழுதின த இன்னசென்ஸ் ஆஃப் ஃபாதர் ப்ரௌன் ஒரு கிரேட் டிடெக்டிவ் நாவலா அமைஞ்சிருக்கு. அண்ட் எஸ்பெஷலி ஃபாதர் ப்ரௌன் கேரக்டரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இமோர்டல் கேரக்டரா இருக்கு. In Freeman's novel, there appeared an immortal detective, Dr. Thorndyke. Okay, so Freeman create பண்ண ஒரு immortal detective, ஒரு great intelligent detective யார் அப்படின்னா டாக்டர் Thorndyke, Thorndyke. Okay, அது ஒரு immortal character, ஒரு greatest character இருக்கு. After 1920, series of novels known for its haunting suspense and artistic structure like Agatha Christie appeared. Hercule Poirot is a detective in her novels. Other important detective fiction writers of this period are Dorothy Sayers, Edgar Wallace Van Dyne, and early Stanley Gardner. ஸோ இவங்களுக்கு அப்புறம் அகதா கிறிஸ்டி ஒரு இன்னொரு கிரேட் டிடெக்டிவ் நாவலிஸ்டா இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அகதா கிறிஸ்டிக்கு அப்புறம் கிரேட் டிடெக்டிவ் நாவலிஸ்ட் யாருன்னா டோரத்தி சேயர்ஸ், எட்கர் வாலஸ் வான் டைன், எர்ல் ஸ்டான்லி கார்னர், பெரி மேசன், எர்ல் ஸ்டான்லி கார்னர். இவங்க எல்லாருமே கிரேட்டஸ்ட் டிடெக்டிவ் நாவலிஸ்ட். அதுக்கப்புறம் பெரி மேன்சன்ஸ், கார்டனர்ஸ் டிடெக்டிவ் கேரக்டர் இஸ் ஆல்சோ நேம் டுடே. ஓகே, அண்ட் பெரி மேன்சன், கார்டனர்ஸ், எரில் ஸ்டான்லி கார்னர் அவர் கிரியேட் பண்ண பெரி மேசன். ஓகே, ஸோ இப்போ ஸ்டான்லி கார்டனர் அவர் கிரியேட் பண்ண இமேஜினரி பெரிய மேசன். அண்ட் அவரும் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு காமன் நேமா எல்லாருமே பேர் வச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா இந்த பெரிய மேசன் கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் a spread of paperbacks and establishment of book clubs and helped the growth and development of detective novel after 50s. A subspecies of detective novel is suspense novel, which also received a boost in recent years. Paperback, அதாவது என்னுடைய இது நான் வந்து உங்களோட பப்ளிஷிங் கம்பெனியில் இப்போ நான் ஒரு டிடெக்டிவ் நாவல் எழுதுறேன். அண்ட் நான் வந்து உங்கள் பப்ளிஷிங் கம்பெனிக்கு பணம் கொடுத்து அண்ட் இது இப்போ என்னோட நாவல் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நாவல் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு லாபம் கிடைச்சிச்சுன்னா நான் கொடுத்த பணத்தை வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. அண்ட் நாவல் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நான் கொடுத்த பப்ளிஷிங் கம்பெனிக்கு கொடுத்த பணம் வந்து அப்படியே அவங்களே வச்சுக்குவாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்ததுனால இன்னும் நிறைய டிடெக்டிவ் நாவல்ஸ்லாம் வந்துச்சு. அது 4 டிடெக்டிவ் நாவல்ஸ் நிறைய எழுதினாங்க. அண்ட் ஐரானிக்கலி அது எல்லாமே ஒரு ஹியூஜ் சக்சஸ் வந்து கிடைச்சது. ஸோ 1920லேருந்து 1940s வரைக்கும் நிறைய டிடெக்டிவ் நாவல்ஸ் 1700 டிடெக்டிவ் நாவலிஸ்ட் வந்து அப்போ எழுதினாங்க. 1700 ரைட்டர்ஸ் வந்து 8000 டிடெக்டிவ் நாவல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணி எல்லாமே மக்கள் விரும்பி படிக்கப்படுற ஒரு ஜானர் ஆஃப் நாவலா இந்த டிடெக்டிவ் நாவல் வந்து இருக்கு. Detective fiction will continue to attract readers as long as man's fascination for mystery and suspense does not disappear. இன்னமும் டிடெக்டிவ் நாவல் மக்கள் மனசுல ஒரு பாப்புலர் ஜானரா தான் அப்ப இருக்கிறது. அண்ட் அதாவது மனுஷனுக்கு வந்து அந்த கிரைம் மிஸ்ட்ரி இது மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் குறையாத வரைக்கும் அண்ட் டிடெக்டிவ் நாவல் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, அடுத்ததான் ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக், த டிராமாட்டிக் நாவல். இப்போ டிராமாட்டிக் நாவல்னா கேரக்டரே பிளாட்டா அமையும். கேரக்டரே பிளாட்டா இருக்குன்னா அந்த கதை வந்து பெருசா இருக்காதது. அண்ட் அந்த கேரக்டர்ஸே இது கேரக்டர்ஸ் அந்த சிந்தனைகள் அதுவே ஒரு கதையா இருக்கும். மிஸ்ஸஸ் டாலிவேயும் சரி அண்ட் டு தி லைட் ஹவுஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கதை கொஞ்சமாவது அப்படி இருக்கும். அது பட் இதுல வந்து கதை இருக்கு அப்படின்றத தாண்டி அந்த கேரக்டர் இருக்கு அப்படின்றது தான் டிராமாட்டிக் நாவல் சொல்றது. மர்டர் இன் தி கேபிட்டல் டிராமால பாத்தீங்கன்னா அது ஒரு கிரேட்டஸ்ட், நீங்க அடுத்த வருஷம் படிப்பீங்க. பட் அது ஒரு டிராமாட்டிக் நாவல் ஜானர் மாதிரி கரெக்டா இருக்கும். ஏன்னா அது கதை கேரக்டர் தான் கதையா இருக்கும் அது. ஓகே,
ஸோ அந்த மாதிரி கேரக்டரே கதையாக இருக்கிற அதுதான் ட்ராமாட்டிக் நாவல் சொல்கிறது. In the dramatic novel, the separation between plot and character disappears. The characters are part of machinery of the plot. So அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Plot and the separation between plot and character. கதை வேற, கேரக்டரைசேஷன் கேரக்டர் வேற அப்படின்லாம் இருக்காது. கேரக்டரும் கதையும் ஒரே இதுவாக இருக்கும். The qualities of characters determine the action and action changes the character. Okay. ஸோ கேரக்டருக்கு சில ஃபீச்சர் இருக்கும் அண்ட் அவங்களுக்கு நடக்கிறதும் சரி அண்ட் இப்போ எதுவாக இருந்தாலும் அந்த அவங்களோட ஆக்ஷன் அவங்களோட செயல்பாட்டினால்தான் அந்த கேரக்டருக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். ஸோ விதியோ அல்லது வில்லன்ஸ் வந்து பிளாட் பண்ணியோலாம் இது நடக்காது. And Jane Austen was first to practice this kind of writing in her novels confined to one small circle, and so there is no intense action, which is the main feature of a dramatic novel. The life is confined to one small circle, and there is intense action, which is the main attribute to a dramatic novel. So Jane Austen in the dramatic novel வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாங்க. அண்ட் பெருசாக இடங்கள் வந்து இருக்காது. அண்ட் ஒரே இடம் ஒரே வீடு அண்ட் அதுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவத்தை வந்து அழகாக ரியலிஸ்டிக்காக சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு பேர் தான் ட்ராமாட்டிக் நாவல். எமிலி பிராண்ட் எழுதின விதரிங் ஹைட்ஸ் தாக்கரேயோட வேனிட்டி ஃபேர்லாம் ட்ராமாட்டிக் நாவலுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. அண்ட் அடுத்ததான் நான் பார்க்க போகிற டாபிக் முக்கியமான டாப்பிக்கும் கூட சயின்ஸ் ஃபிக்ஷன். இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னா genre of novel and சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு ஃபியூச்சர்ல எப்படி நடக்கலாம். சயின்ஸ்ல நிறைய அட்வான்ஸ்ட் தியரிலாம் இருக்கா. இப்போ லெட்ஸே டைம் மிஷினா இருக்கட்டும் அல்லது நீங்க எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க, 2.0 பார்த்துருப்பீங்க. அண்ட் அதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஓகே, இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு நாவலா தான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன். அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் வர்றப்ப இந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து ஆத்தர் கண்டிப்பாக தெரியணும். ஆத்தர் வந்து நல்ல இதுக்கு ரிசர்ச் பண்ணி இதுதான் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். The rapid development of science and technology, science fiction has become popular in modern times. The essence of fiction is the presentation of conflict in human drama. Science fiction deals with the conflict that rises out of the impact of scientific discoveries on future of humanity. ஸோ இப்போ இந்த மாடர்ன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி 20th சென்ச்சுரியிலேருந்து சயின்டிஃபிக் டெக்னாலஜி ரொம்ப பயங்கரமாக அட்வான்ஸ் லெவலில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் லைஃப்பில் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் சயின்ஸ் வந்து இதெல்லாம் நடத்தி காட்டியிருக்கு. ஓகே, ஸோ இந்த சயின்ஸ் வந்து இந்த அளவு டெவலப் ஆகிறதுனால மனுஷ வாழ்க்கையில் எவ்வளோ கன்ஃபியூஷன் பிரச்சனைகள்லாம் இப்போ ஏற்படுது, அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு அழகாக எடுத்து சொல்றது ஒரு கதை தான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையாக இருக்கும். அது modern science fiction writer R.A. Heinlein says that science fiction provides a realistic speculation about possible future events based solidly on adequate knowledge of real world, past and present, and on a thorough understanding of nature and significance of scientific method. R.A. Heinlein வந்து என்ன சொல்றாருன்னா, ரியலிஸ்டிக் ஸ்பெகுலேஷன், ஓகே, ஃபியூச்சர்ல இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அதை வந்து கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு இமேஜினரி ஸ்டோரி தான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் த்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நேச்சர் அண்ட் டெக்னிக்கல் ஆஃப் சயின்டிபிக் மெத்தட். ஃபியூச்சர்ல இப்படி இப்போ நடக்கலாம் அது. அண்ட் தரோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ் ஃபேக்ட். ஓகே, ஸோ இப்போ சயின்டிஃபிக் மெத்தட் அண்ட் சயின்ஸ் ஃபேக்ட் இதை வந்து நல்லா தரவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த கதை வந்து இப்போ எழுதணும். ஓகே, இது ஏற்கனவே சொன்ன அதே ஃபீச்சர் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், த ரைட்டர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் மஸ்ட் பி வெல் வெர்ஸ்ட் இன் மாடர்ன் சயின்டிஃபிக் நாலேஜ் டு எனேபிள் ஹிம் டு கிரியேட் கிரெடிபிள் சயின்ஸ் ஸ்டோரி. ஸோ அது அகைன் ஏற்கனவே சொன்ன ஃபீச்சர் தான் அது. ரைட்டருக்கு வந்து நல்ல சர்வான சயின்ஸ் நாலேஜ் வந்து இருக்கணும். And next one, though the science fiction, the elements of fantasy regarding
Elements of fantasy dominates the science fiction. Writers should not commit errors regarding scientific discoveries, facts, and possibility. So, writer-க்கு நல்ல தரவா அந்த சயின்ஸ் நாலேஜ் வந்து இருக்கணும். எதிர்காலத்தில் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு அந்த நாலேஜ் வந்து கரெக்டாக தெரியணும். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஷுட் நாட் கமிட் எரர்ஸ் ரிகார்டிங் சயின்டிஃபிக் டிஸ்கவரி, ஃபேக்ட்ஸ் அண்ட் பாசிபிலிட்டி. ஸோ இதில் வந்து எந்த ஒரு எரரும் இருக்கக்கூடாது. அண்ட் அந்த லாஜிக்கெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அண்ட் சயின்ஸ் பற்றின ஒரு டீட்டெயிலிங்காக இந்த புக்கு வந்து எழுதப்பட்டிருக்கணும். And these are two types of science fiction. The first type is based on known as known facts of science dealing to the development of new possibilities, as in Arthur Clarke's The Sand of Mars, which deals with conditions encountered by explorers of Mars. Okay, so first science fiction on the two types. One known facts of science. Okay, இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச அண்ட் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சயின்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ குளோனிங் டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து இப்போ வந்து அந்த குளோனிங் டெக்னாலஜி வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கே வந்து சொன்னதுனால நம்ம குளோனிங் டெக்னாலஜிலாம் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணலை. பட் யூஸ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிற ஒரு கதை வந்து எழுதுனாங்கன்னா அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன். இது வந்து ஆர்தர் சி கிளார்க் வந்து எழுதியிருப்பாரு, த சயின்ஸ் ஆஃப் மார்ஸ். Second type is very popular today. They introduce any kind of assumption, realistic or imaginary. So second type வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இமேஜினேஷன். குளோனிங் டெக்னாலஜிலாம் இல்லை இன்னமும். இப்போ நிறைய இப்போ ஹாலர் மேன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையில் சயின்ஸ் ஃபிக்ஷன். அதெல்லாம் ரியல் லைஃப்ல கண்டிப்பாக நடக்காது. ஒரு ஊசி போட்டு அப்படியே மாயம் மறைஞ்சிடும் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஐன்ஸ்டீனும் சரி எந்த ஒரு சயின்டிஸ்டும் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. டைம் டிராவல் கூட சொல்லியிருக்காங்க, ஃபியூச்சர்ல அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஐன்ஸ்டீனே இப்போ சொல்லியிருக்காங்க. ஹாலர் மேன் அதெல்லாம் மாயம் மறைகிறது அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்டுமே கண்டுபிடிச்சது இல்லை. பட் அப்படி அதை பேஸ் பண்ணி ஒரு கதை எழுதுனாங்கன்னா அதுதான் செகண்ட் டைப். அண்ட் அந்த ரியலிஸ்டிக் டீட்டெயில்ஸோட அந்த கதையை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் it introduces any kind of realistic imagery which are necessary to the story. Long as of science fiction, its imagination goes beyond credibility or rational understanding, as Bradbury is Martian Chronicles. So the science fiction imagination வந்து இருக்கும். சும்மா அப்படியே சும்மா எந்த டீட்டெயிலுமே இப்போ இல்லை, சயின்ஸ் பற்றி எந்த டீட்டெயிலுமே இல்லைன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனாக இப்போ இருக்காது. அண்ட் சயின்ஸ் பற்றின ஃபுல் இப்போ டீட்டெயில் அதில் வந்து ஒரு ரேஷ்னாலிட்டி லாஜிக்கல் வந்து அப்படி இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இந்தியன் படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் 2.0 அண்ட் 5th 4th அஃப்கோர்ஸ் வாய்ப்பு இருக்குது. பட் ரியல் லைஃப்பில் ஆல் ஆஃப் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து நிச்சயமாக அப்போ நடக்காது. ஓகே, ஸோ இதுதான் சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கக்கூடிய அடுத்த ஃபியூச்சர். அண்ட் அடுத்ததான் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் தீம்ஸ் இன் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் காமன் தீம்ஸ் அதில் அப்படின்னு 4 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டிராவல், ஜேர்னி டு அதர் வேர்ல்ட்ஸ் அண்ட் என்கவுண்டர் வித் எக்ஸ்ட்ரா டெரிஷியல் பீயிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் டிராவல், ஸ்பேஸ்ல கிராவிட்டி அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து டிராவல் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா டெரிஷியல் பீயிங்ஸ், இது வேற்றுவாதிக்கும் நமக்கும் சண்டை வருது அப்படின்ற அந்த மாதிரி கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற இதில் தான் வரும். அண்ட் டெல்லிங் இப்போ இன்னும் பாஸ்ட் டைம், டிராவலிங் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர். ஓகே, டைம் டிராவல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கதையுமே சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். biographical and psychological changes brought about by application of science in human beings and other species of life. So சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்ததுனால மனுஷனுக்கு எந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் வருது அண்ட் சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் இன் ஹியூமன் பிஹேவியர், ஒட்டுமொத்த மனித இனம் வந்து என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தி மனிதன் வந்து எப்படியெல்லாம் மாற்றிருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு வகையில் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். Extraordinary powers acquired by man through the use of technology and abnormal and mental powers possessed by some person.
இன்னொரு கதையும் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கம்பெனிக்கு எட்டாத மாதிரி ஒரு பவர் வருது. இப்போ ஸ்பைடர்மேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்செந்து கடிச்ச உடனே அது ஸ்பைடர் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஹாலமேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி போட்ட உடனே அவன் மாயமாக மன்னிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பேஸ்மெண்ட்ல எழுதக்கூடிய கதை தான் சயின்ஸ் ஃபிக்ஷன். இந்த பாயிண்ட்ஸ்ல எழுதக்கூடிய கதை தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றது. அண்ட் அடுத்தது science fiction began to acquire importance of later part of 19th century in the with the fictional writings of Jules Verne and Shelley's novel Frankenstein had anticipated the coming of science fiction. As the first science fiction writer பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வெர்னி. ஓகே, அதுக்கப்புறம் ஹெச்ஜி வெல்ஸ் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன்ல எழுதியிருக்காரு. அண்ட் மேரி ஷெல்லி எழுதின ஃப்ராங்கென்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கிரேட்டஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் புக் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். அண்ட் however, it was Jules Verne's novel such as Journey to the Center of the Earth Around the World in 80 days that set the trend. Science fiction achieved greater popularity with the writings of H.G. Wells, who wrote such classics Wars of the World and The Time Machine. Okay, so எட்கர் ஆலன் போ, மேரி ஷெல்லி இவங்க எல்லாமே சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதியிருக்காங்க. ஜூல்ஸ் வெர்னி அவங்க தான் கிரேட்டஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர். அண்ட் அவங்க எழுதின ஜேர்னி டு தி சென்டர் ஆஃப் தி எர்த் அண்ட் அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 days. இந்த ரெண்டு புக்கும் ஒரு கிரேட்டஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் புக் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் modern science fiction presents most of important technology development of the age: radar, rocket, television, robots, electronic brain. Okay, so modern technology all நிறைய அச்சீவ்மெண்ட் சயின்ஸ்ல இதுவாயிருக்கு. எக்ஸாம்பிள் ரேடர், ராக்கெட், டெலிவிஷன், ரோபோட்ஸ், எலக்ட்ரானிக் பிரெயின், ஸ்பேஸ் வெஹிக்கிள், சேட்டலைட் மெடிசன் and drugs with fantastic effects. Such metals are used with great imagination to create toxic and varied effect. Okay, so இந்த எவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இப்போ இருக்குது அது. அண்ட் so materials are used with great imagination to create exotic and wild effect. ஸோ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் இந்த அட்வான்ஸ்மெண்ட்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அழகான கற்பனை கதையை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றது தான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன். The most outstanding science fiction writers in the 60s have been Isaac Asimov and Arthur C. Clarke. Okay, the 60s Isaac Asimov and Arthur C. Clarke. Asimov was a prolific writer of science fiction. The novel of Fortuna Saga and series of robot novels have become classics. Okay, so Asimov எழுதின அந்த ரோபோட் அப்படின்ற அந்த நாவல் ஒரு வேர்ல்டு லெவல்ல ஒரு ஹியூஜ் சக்சஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் 2 other novels outstanding of Asimov, ASIMOV. அவங்க எழுதின இன்னொரு நல்ல கிரேட்டஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் அண்ட் த நாவல்ஸ் among which Renders was with Rama is most well known. R.A. highlights the 2 novels Orphan of the Sky and Sharman Jones also significant contribution. So C. Clarke Randy Voice and with Rama, அது ஒரு கிரேட்டர் சயின்ஸ் ஃபிக்ஷன். அதுக்கப்புறம் H.R. Heinstein's Orphans of the Sky, இதுவும் ஒரு கிரேட்டர் சயின்ஸ் ஃபிக்ஷன். அதுக்கப்புறம் ஃபைனலி Sherman Jones also has a significant contribution on science fiction. Other important science fiction writers are E. Smith and John Tyne. Okay, so இதெல்லாமே ஆர்ஃபன்ஸ் ஆஃப் தி ஸ்கை, அது ஒரு ஸ்டார்மேன் ஜோன்ஸ், இதெல்லாமே R.A. ஹெயின்லைன் எழுதின கிரேட்டஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன். அண்ட் அதுக்கப்புறம் E. ஸ்மித் அண்ட் ஜான் டைன் இவங்க எல்லாமே கிரேட்டஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர். Science fiction presents not only a fantastic world of wonder but also a world more or less scientific accurate. Most science fiction writers conform to the general principles of novel writing. So
சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் இது ஒரு ஜாலியான கதையை வந்து சொல்லும். அண்ட் சயின்டிஃபிக் ஃபேக்ட் ரொம்ப அக்யூரேட்டாலாம் கேட்டால் கிடையாது. இது ஓரளவுக்கு அதில் உள்ள விஷயங்கள் ஐடியா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறது தான் சயின்ஸ் ஃபிக்ஷன். மோஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டிங் have conformed to general principle of novel writing, stimulate our imagination, satisfy curiosity and lift us to the world of intents and make believe. So இந்த நாவல் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷன் அந்த இது மாதிரி அந்த சென்ஸ்லேயே தான் இப்போ இருக்கும் அந்த நாவல். அண்டு ஆனாலும் நம்மளோட இமேஜினேஷனை கிண்டில் பண்ணி அண்டு நம்ம கியூரியாசிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அடுத்தது என்ன அப்படின்ற அந்த ஒரு பரபரப்பு விருப்பம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இந்த நாவல் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் வந்து இருக்கும். ஸோ இதோட இந்த டாபிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் முடியுது. ட்ராமா அண்ட் நாவல் தான் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே பெரிய கதையை சொல்லும், நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். பட் ட்ராமா வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறது, நாவல் வந்து உட்காந்து படிக்கிறது. இருந்தாலும் நம்ம டெக்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கோன்னு பார்ப்போம். போத் தி ட்ராமா அண்ட் நாவல் பிகான் டு பிலாங் டு த டிபார்ட்மெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் கால்டு ஃபிக்ஷன். Drama is meant to perform before the audience. Novel is meant to be read in private. Both have plot, character, dialogue, and atmosphere. In case of drama, some external accessories like stage setting are necessary, whereas novel doesn't require any of these things. A policy has been limited to a few hours, but the novel has been as long as the author wants to be. So dramatist has to show a great economy in the balance and handling of plot, character and dialogue. Superfluous material are omitted in a play. Novel doesn't suffer any from such restriction. ஸோ இப்போ ட்ராமாலையும் நாவல்லையும் கதை இருக்கும், கேரக்டர்ஸ் இருக்கும். இது வந்து சிமிலாரிட்டிஸ். அண்ட் ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 மணி நேரத்தில் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். பட் நாவல் வந்து அப்படி இல்லை, ஒரே நாளில் ஃபாஸ்ட்டாக முடிக்கக்கூடிய விஷயம் வந்து நாவல் வந்து கிடையாது. அண்ட் அப்போ அது தன்னோட டைம் வந்து எடுத்துக்கும். And அதுக்கப்புறம் the dramatist has to conform to several material requirement. He has to work with actors, producers, scene painters, dressmakers. ஸோ இப்போ ட்ராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் வேணும், ப்ரொடியூசர் வேணும், சீன் பெயிண்டர்ஸ் வேணும், ட்ரெஸ் மேக்கர்ஸ் இதெல்லாமே வேணும். பட் நாவலுக்கு இதெல்லாம் தேவையே இப்போ இல்லை இது. அண்ட் novelist has no such constraint. When novel is written, it is finished. ஸோ வெறும் பேப்பர் பென் மட்டும் எடுத்து ஆரம்பித்து எழுதி முடிச்சுட்டா அது முடிஞ்சிடும். நாவலுக்கு அப்படி இல்லை. இப்போ ஆக்டர்ஸ், ஸ்டேஜ் டைரக்டர், மியூசிக் இது எல்லாமே இருந்தால் தான் நாவல் வந்து கரெக்டாக இருக்கும். No dramatic actors in audience through the play, but some novelists like Thackeray produce. So the message of dramatists is flashed, whereas the novelist takes the liberties to preach and or make propaganda. So no dramatic actors audience to play, but ட்ராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். பட் நாவலிஸ்டில் அப்படி இருக்காது. ஒரு சில நாவல் அப்படி இருக்கும். நாவலிஸ்ட் வந்து ஒரு ப்ரொபகண்டா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ட்ராமாவுக்கும் நாவலுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ். ஓகே, இதோட ஆக்சுவலி ஐ அனௌன்ஸ் 5th unit is over. I announced even the whole portion is over. பட் இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம், ஒரு ஜென்ரல் டாபிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டா கம்ப்ளீட்டா இந்த லிட்ரரி ஃபார்ம்ஸையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்றேன். ஓகே, தேங்க்யூ.